சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை முதலாக ஹீரோவாக போட்டு பைரவி அப்படிங்கிற படம் எடுத்தவர் தான் இயக்குனர் பாஸ்கர். ஆஸ்கர் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார். இப்போ ரஜினிகாந்த் பெரிய ஹீரோவாக இருந்தார். ரஜினியை வச்சு எடுக்க ஆசைப்பட்ட பாஸ்கர் ரஜினியை நேரில் போய் சந்தித்து அவர் படத்தில் நடிக்க சொல்லி கேட்டார். இது ரஜினிகாந்த் நான் சின்ன கம்பெனிகளோட படங்களில் இப்போலாம் நடிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி மறுத்துட்டார். அதில் கோவமான இயக்குனர் பாஸ்கர், பெரிய கம்பெனி தயாரிக்கிற படத்தில் தான் நான் நடிப்பேன்னு இப்போ சொல்கிறேன், நீங்கள் அன்னைக்கு ஏன் என்ன மாதிரி சின்ன தயாரிப்பாளர் எடுத்த பைரவி படத்தில் நடித்து உங்களை வளர்த்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்டுட்டு அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டார். பல போக்கில் அருணாச்சலம் படத்தில் வர லாபத்தை தனக்கு உதவி செஞ்ச கஷ்டப்படுற ஒரு சிலருக்கு கொடுக்கலாம்னு நினச்ச ரஜினிகாந்த் அதில் முதல் ஆளாக இயக்குனர் பாஸ்கரை வச்சுருந்தார். அதன் காரணமாக பாஸ்கரை நேரில் கூப்பிட்டும் பேசினார். ரஜினிகாந்த் சொன்னது கேட்ட இயக்குனர் பாஸ்கர், இந்த படத்தில் இப்போ எனக்கு எந்த வேலையும் இல்லை, ஒன்று அருணாச்சலம் படத்தை நான் தயாரிக்கிறேன், இல்லை அந்த படத்துக்கு நான் கதை எழுதுகிறேன், இந்த ரெண்டும் இல்லாமல் எனக்கு பிச்சை போடுற மாதிரி நீங்கள் செய்கிற உதவி தேவையில்லை அப்படின்னு ரஜினிகாந்த் முகத்துக்கு நேராகவே சொல்லிட்டாரு. அதில் ரஜினிகாந்துக்கு ரொம்ப அவமானமாக போயிடுச்சு. இந்த விஷயத்தை இயக்குனர் பாஸ்கரோட பையன் ஒரு நேர்காணலில் பகிர்ந்தது குறிப்பிடத்தக்கது.